எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பார்க்க போறோம். அதுதான் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் ஆற்றிய அளவீட்டு பிழைகள். நாம லேப்ல ஒரு பொருளை மெஷர் பண்ணும்போதோ இல்ல கடையில ஒரு பொருளோட வெயிட் பார்க்கும் போதோ நம்ம எடுக்கிற அளவீடு எப்போதுமே 100% ஆக்யூரேட்டா துல்லியமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அப்படி நம்ம பார்க்கிற அப்சர்வேட் வேல்யூக்கும் கண்டறிந்த மதிப்பு அந்த பொருளோட உண்மையான ட்ரூ வேல்யூக்கும் உண்மையான மதிப்பு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம மெஷர்மெண்ட் எரர் அளவீட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். இதுல முதல் வகை சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், முறையான பிழைகள். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எப்போதுமே ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல தான் நடக்கும். அதாவது ரீடிங் எடுத்தா எப்போதுமே ட்ரூ வேல்யூவை விட அதிகமா காட்டும், இல்லனா எப்போதுமே கம்மியா காட்டும். இதுல நம்ம தப்பு எதுவும் இல்ல, நாம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி மேல தான் தப்பு. இதுல 3 விதம் இருக்கு. முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், கருவி பிழைகள். நாம யூஸ் பண்ற மெஷின் சரியா கலிப்ரேட் பண்ணலனா இந்த பிழை வரும். உதாரணமா, ஒரு வெயிட் மெஷின்ல யாருமே நிக்காதப்பவும் அது முதலையே 0.1 கிலோன்னு காட்டுனா நாம நிக்கும்போது வெயிட் அதிகமா தான் காட்டும். ரெண்டாவது என்விரான்மெண்டல் எரர்ஸ், சுற்றுச்சூழல் பிழைகள். லேப்ல இருக்கிற டெம்பரேச்சர், வெப்பநிலை இல்லனா பிரஷர், அழுத்தம் திடீர்னு மாறி அது மெஷினை பாதிக்கிறது. மூணாவது அப்சர்வேஷனல் எரர்ஸ், காட்சி பிழைகள் ஸ்லாஷ் பாரலாக்ஸ் எரர். ஒரு ஸ்கேலை நேரா கண்மட்டத்துல ஐ லெவல் வச்சு பார்க்காம சைட்ல இருந்து கிராஸா பார்க்கும்போது அளவுகள் தப்பா தெரியறது. இதை சரி பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அடிக்கடி செக் பண்ணி கலிப்ரேட் பண்ணணும், சரியான முறையை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா ரெண்டம் எரர்ஸ், ஒழுங்கற்ற பிழைகள். பேர்லயே இருக்கிற மாதிரி இது எதிர்பாராமல் அன்பிரடிக்டபிளா நடக்கக்கூடியது. இது எப்படி வரும், எப்போ வரும்னு நம்மளால கணிக்க முடியாது. லேப்ல திடீர்னு ஏற்படுற வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன், மின்னழுத்த ஏற்ற இறக்கம் காரணமாகவோ இல்ல சின்ன அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் காரணமாகவோ இது ஏற்படலாம். இதை தவிர்க்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரே மெஷர்மெண்ட் 4-5 தடவை மல்டிபிள் டைம்ஸ் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் ஸ்லாஷ் மீன், சராசரி பார்க்கணும். அப்போ பிழைகள் தங்களுக்குள் கேன்சல் ஆகி கரெக்டான வேல்யூ கிடைச்சிரும். கடைசி வகை கிராஸ் எரர்ஸ், மொத்த பிழைகள். இது முழுக்க முழுக்க மனிதர்களோட கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலையும் ஏற்படுற தப்பு. உதாரணமா, டிவைஸ்ல இருக்கிற ரீடிங்கை தப்பா ரீட் பண்றது, இல்லனா நோட்ல எழுதும்போது மாத்தி எழுதுறது. ஸ்கேல்ல 25.4ன்னு இருக்கும், நம்ம அவசரத்துல 24.5ன்னு மாத்தி எழுதிருவோம். இதை சரி பண்ண ரீடிங்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எடுத்த ரீடிங்கை குறைஞ்சது 2 தடவை டபுள் செக், சரிபார்த்தல் பண்ணிக்கணும். சரி, எரர் எவ்வளவு பெருசுன்னு கணிக்க 3 ஃபார்முலாஸ் இருக்கு. முதல்ல அப்சொல்யூட் எரர், தனிப்பிழை. இது நம்ம கேபிட்டல் ஈன்னு சொல்றோம். நம்ம கண்டுபிடிச்ச மெஷர்ட் வேல்யூல இருந்து ட்ரூ வேல்யூவை மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். அதாவது E is equal to modulus of AM minus AD. இந்த மாடுலஸ் ஏன்னா மைனஸ்ல வேல்யூ வந்தாலும் நாம அதை பிளஸ்ஸா தான் எடுத்துக்கணும். அடுத்தது ரிலேட்டிவ் எரர், ஒப்புப்பிழை. இதை நாம ERன்னு குறிக்கிறோம். இந்த அப்சல்யூட் எரரை ட்ரூ வேல்யூவால டிவைட் பண்ணும்போது இது நமக்கு கிடைக்கும். அதாவது ER is equal to E divided by AD. கடைசியா பெர்சன்டேஜ் எரர், விழுக்காட்டு பிழை. இதை நம்ம பெர்சன்டேஜ் ஈன்னு சொல்றோம். இந்த ரிலேட்டிவ் எரர் வேல்யூவை அப்படியே 100ஆல மல்டிப்ளை பண்ணுனா இது கிடைச்சிரும். அதாவது பெர்சன்டேஜ் இ இஸ் ஈக்குவல் டு ER into 100%. பொதுவா எக்ஸாம்ல பெர்சன்டேஜ் அதிகமா இருந்தா சந்தோஷப்படுவோம். ஆனா பிசிக்ஸ் லேப்ல இந்த பெர்சன்டேஜ் எரர் எவ்வளோ கம்மியா வருதோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட அக்யூரசி, துல்லியம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.